ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பூனை பழம் தாங்க பறிக்க வந்திருக்கோம். அதாவது சிறு பூனை கல்வி சொல்லக்கூடிய அந்த பழத்தை தான் பறிக்க வந்திருக்கோம். சில பேர் இந்த பழத்தை வந்து டப்பா பழம்னு சொல்லுவாங்க. வாங்க அந்த பழத்தை போய் பறிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆத்துக்கு நடுவில் தாங்க இருக்கோம். இங்க தாங்க அந்த சிறு பூனை களி பழம் நிறைய இருக்கு. வாங்க போலாம். பாருங்க, அங்க எவ்வளவு காணும் காய்ச்சி தொங்குது. இந்த பழத்தை பாத்தீங்கன்னா இந்த பழத்தை சுத்தி ஒரு மாதிரி வலை மாதிரி இருக்கும். எவ்வளவு கண்டு இருக்கு. காய் வந்து பச்சை நிறத்துல இருக்கும், பழம் வந்து நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கும். பார்த்துக்கோங்க, எவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம் பார்த்துக்கங்க. இதுதான் வந்து சிறுபூனை களிப்பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து உடைச்சா கிட்டத்தட்ட அந்த முந்திரி பழம் வாசனை மாதிரி இருக்கும். அந்த பழம் நல்லா பழுத்த பழம், நல்லா அடர் மஞ்சள் நிறத்துலையும், லேசாக பழுத்த பழம் கொஞ்சம் வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும். எனக்கான அந்த வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்க பழம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இதுதான் பிடிக்கும். நல்லா கனிஞ்ச பழம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பழத்தை இப்போ நான் சாப்பிட போகிறேன். அருமையாக இருக்குங்க. விட்டு அந்த பழத்தை ஃபுல்லாக நானே சாப்பிட்ருவேன். கூட வர பசங்க வந்தாங்க, அவங்களுக்கு வேற கொடுக்கும். சின்ன சின்னதாக அந்த சப்ஜா மாதிரி இருக்கும். இந்த படத்தில் உள்ள விதைலாம் நல்லா இனிப்போட கொஞ்சம் புளிப்பு கலந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த படம். நீங்கள் இந்த படத்தை சாப்பிட்றீங்களா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.